வந்து ஆக்ஸிஜன்ல வந்து 8 நியூட்ரான் இருக்கு இல்லையா? அதையும் எடுத்துக்குது. ம். தண்ணிக்குள்ள போட்டா அதையும் எடுத்துக்கும்னு சொல்ல வர்றேன். தண்ணிக்குள்ள போடணும்னு அவசியம் இல்ல. அத ப்ரூவ் பண்றதுக்கு தான் திஸ் இஸ் நாட் எலக்ட்ரானிக். இது எலக்ட்ரானிக்கா இருந்தா ஹீட் லாஸ் வந்து செத்து போயிருமே. இது எலக்ட்ரானிக் கிடையாது. இது ம். நியூட்ரோ புரோட்டானிக்ன்னு சொல்ல வர்றேன். நியூட்ரோ புரோட்டான் ரொட்டேஷன் ஆகுறது நடக்குதுன்னு சொல்றதுக்காக சொல்றேன். நீங்க காத்துல வச்சு காட்டினாலும் சரி, தண்ணி தண்ணி பட்ட உடனே பிளஸ் மைனஸ் என்ன ஷார்ட் சர்க்யூட் ஆகுமா? ஆகுது. ஆகும் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா சாதாரண இதுல வந்து இந்த எலக்ட்ரானிக்கே அடிபட்டு போகுதுல்ல. எலக்ட்ரானிக் அடிபட்டு போறது தான் இது கான்செப்ட். எலக்ட்ரானிக் வந்து இயற்கை விரும்புறது இல்லைங்கிறது தான். எலக்ட்ரானே இயற்கை விரும்புறது இல்லைங்கிறது தான் உண்மை. ம். இது இன்னும் ம். 2 புரியுது, லைட் மேல ஒட்ட புரியுது. வச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் ஒண்ணாகாது. ஷார்ட் சர்க்யூட் பண்ணாலும் ஒண்ணாகாது. தண்ணிக்குள்ள போட்டா ஃபெயிலியர் வரணும் இல்லைங்க. ஃபெயிலியர் வராது. ஏன்னா, தண்ணிக்குள்ள போட்டா பிளஸ் மைனஸ் ம். என்ன ஆகும்? என்னங்க கம்பி மூட்டை வச்சாவே ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபெயிலியர் ஆகும்போது, தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? டோட்டல் டேமேஜ் ஆகாது. இப்ப இந்த 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 சயின்ஸ்லாம் வந்து அந்த புக்ல போட்டிருக்குங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது நானா கண்டுபிடிச்சது. ஓகே, ஓகே. இல்ல இந்த அதாவது இது வந்து இதுக்கான சில பேர் பேசிக் இருக்கு. சூடோ அதாவது சயின்ஸ்ன்னு ஆ சொல்லுவாங்க. அதான் நீர் நீர் அதுக்கு பேரு நீர் உட்சுழற்சி இயந்திரம்னு பேரு. நீர் உட்சுழற்சி இயந்திரம்னு சொல்லிட்டு அவரு கண்டுபிடிச்சு என்ஆர்டிசில பதிவு பண்ணாரு. 1973ல என்ஆர்டிசி நேஷனல் ரிசர்ச் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன்ல அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் டெவலப் பண்ணி இதுதான் அந்த டெவலப் பண்ணி பண்ணும்பொழுது தான் அப்புறம் வந்து நான் வந்து எல்லாத்துலயும் எமிட்டிங் இருக்குது நான் கண்டுபிடிச்சேன். வாழை மரம், தென்னை மரம் எல்லாத்துலயும் இருக்குது. எப்படி இது இயற்கையில எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் ஜனவரியில கண்டுபிடிச்சு 20 நாள் இது மொத்தமா நான் 15 நாள்ல தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணது. ஆரம்பத்தில ம். கிராஃபைட்ட பத்தி கொஞ்சம் அவ அவ நான் படிச்சுக்கிருக்கேன். படிச்சுட்டே இருப்பேன். நான் ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் படிக்கிற ஆளு. படிச்சுக்கிட்டே இருப்பேன். நெட் ம். இருக்கிறனால ரொம்ப வசதியா போச்சு. உடனே நெட் இருக்கிறனால நமக்கு தகவல் குடுத்துக்கிட்டே இருக்குது. இப்ப இப்ப ஏஐ வந்தங்காட்டி ம். நெட்ல தேடுனோம்னா 5 நிமிஷம் ஆகுதுன்னா, ஏஐல வந்து 1 வினாடியில குடுத்துட்டு போயிடுறான். ம். ம். அப்ப நமக்கு டக்கு டக்கு ம். டக்குன்னு பேசுறதுக்கு வசதியா இருக்கு இல்லையா? மற்றபடிக்கு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரான், புரோட்டானா மாறுது அவ்வளோதான். ஃபாஸ்ட்டா நியூட்ரான், புரோட்டானா மாறுறப்போ, ம். அ நெகட்டிவ் எலக்ட்ரான் வெளிய வருது. அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஆன்டி ம். நியூட்ரினோ வெளிய வருது. அப்புறம் ம். காமா ஃபோட்டான் வெளிய வருது. இன்டு எனர்ஜிங்கிறது அதான் அவ்வளோதான். இப்ப இந்த இதுதான் வந்து பென்சில் வந்து இது அல்ஜீப்ரா கால்குலேஷன். அப்புறம் வந்து மேத்தமேட்டிக் ம். கால்குலேஷன் போட்டுக்கலாம். அது போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அல்ஜீப்ரா கால்குலேஷனும் போட்டுக்கலாம். நான் சொல்றது என்பி, இவிஆர்ங்கிறது அல்ஜீப்ரா கால்குலேஷன். அது கீழ வந்து 10 டூ த ம். பவர் ஆஃப் 13 5 அப்படிலாம் வரப்ப ஏன்னா கோடிக்கணக்கான அ நீங்க ஒரு கிராஃபைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம்ல பார்த்தீங்கன்னா, பல ட்ரில்லியன் கிராஃபீன் இருக்குது. அத்தனையுமே ஸ்டார் தான். அத்தனையுமே ஸ்டார். ம். அது பட்ட உடனேயும் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப இந்த அதான். பென்சில் வந்து அ அந்த மேல இருக்கிறத சீவறதுக்கு பதிலா அடுப்புல எரிக்கலாமா? நீங்க எரிச்ச மாரி? ஆமாமா. நீங்க அதுல இந்த அப்சரா பென்சில் வேலைக்கு ஆகாது. அப்படியா? ஆமாமா. அதான் டோம்ஸ் பென்சில் வாங்குன்னு சொன்னேன். இது இது வேலைக்கு இது சீவவே முடியாது. பொடக்குன்னு உடைஞ்சு போகுது. நான் வாங்கி அது வீணா போச்சு. நான் ஒரு 50 பென்சில் வாங்கி வீணா போச்சு. ஓ! இப்ப அப்புறம் ஓகே, தேடி ஓகே. கண்டுபிடிக்கிறது போதுமானே போயிடுச்சு. கடைசியில அது டோம்ஸ் பென்சில் டோம்ஸ் பென்சில் நல்லா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்குது. அதனால தான் டோம்ஸ் பென்சில் வாங்குனேன். இல்லாட்டினா இல் நீங்க இ ஆ, பழைய எவரெட் சீல பிரிச்சு எடுத்துக்கங்க. எவரெட் சீல் இருக்குதா வீட்ல பழசு. ஆ. அத உடைச்சு எடுத்துக்கங்க. ஓகே, ஓகே. இப்ப இந்த இந்த பென்சில் வந்து வேணாங்களா? ஆமா இது நீங்க 3 சென்டிமீட்டர் நீங்க சீவி பாருங்க வராது. பொடக்குன்னு உடைஞ்சு போகுது. 1 சென்டிமீட்டர்ல உடையும். நமக்கு தேவை குறைஞ்சபட்சம் 3 சென்டிமீட்டர் நீளம் வேணும். ஒரு செ 2 அதாவது 1 ம், சென்டிமீட்டர் மேல ம், நீட்டிட்டு ம். இருக்கணும். ஓகேங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1 1/2 சென்டிமீட்டர் மேல நீட்டிட்டு இருக்கணும். ம். 2 1/2 சென்டிமீட்டர் வச்சுக்கங்க. 1 சென்டிமீட்டர் இது செல்லுக்கு போயிரும். அந்த வட்டத்துக்கு போயிரும். மிச்சம் மேல வந்து சொருகுறக்கு இடம் வேணும் இல்லையா? அது குறைஞ்சபட்சம் 2 சென்டிமீட்டர் ம். வேணுமே இல்லையா? இல்ல இப்ப நீங்க நீங்க வந்து யாருக்காவது இத வந்து தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவிங்க வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்களா யாராவது? எப்படி தெரியுங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? கண்டுபிடிச்சது நானு. எப்படி ஓகே பண்ணுவாங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே பண்றதுக்கு இல்ல, என்ன இல்ல. தெரியும்? இல்ல இப்ப அதான் அது வந்து ஓகே, ஓகேங்க. எப்படி ஓகே பண்ணுவாங்க? கண்டுபிடிச்சது நானு. இது விஞ்ஞானிகள்லாம் அப்படியே ம். போகணும். இது போயிட்டு வர்றதுக்கு இன்னும் 5 வருஷம், 10 வருஷம் ஆகும். எல்லா விஞ்ஞானியும் செஞ்சு ஒரு 1,00,000 பேர் செய்யும்பொழுது தான் இப்படி ஒண்ணு இருக்குதான்னு தெரியும். அப்ப மூளைக்கு வேலை உங்களுக்கு மூளைக்கு வேலை குடுக்குறது இது எப்படின்னா தியரி கிடையாது. இந்த தியரி வச்சு ம். வச்சு தான் நம்மள நாசம் பண்ணியிருக்காங்க. என்னது? ம். தியரிக்கு நோபல் பரிசு குடுக்குறானுங்க. தியரிக்கு
இல்ல தியரிக்கு நோபல் பரிசு குடுக்குறாங்க மீன்ஸ் அது வந்து மேத்தமெட்டிக்கலா அது வந்து என்ன அதனால டெரைவ் என்ன பண்ணி யூஸ்? இப்ப எக்ஸ்பிளைன் இத்தனை பண்றாங்க. நோபல் பரிசு வாங்கி எனர்ஜி ஃப்ரீயா கொடுக்க முடியலையே. நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, வெறும் தியரி குடுத்து குடுத்து என்ன பண்ணியிருக்கிறீங்க? இது வரைக்கும் நோபல் பரிசு 2026 குடுக்க தான் போறீங்க. என்ன எனர்ஜி ஃப்ரீயா குடுத்துட்டீங்களா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து அது தேவையில்லைங்க. ப்ரிசைஸா அந்த அந்த தே துல்லியமா அந்த அந்த கதைக்கு நாம ஏங்க போகணும்? நான் அதுக்கு தேவையில்ல. நாம வந்து இது செய்முறை ம், என்னுடைய என்னோட தியரியும் இருக்குது, பிராக்டிகலும் இருக்குது. என்னது வந்து தியரி அண்ட் பிராக்டிகல் 2 குடுத்தாச்சு. என்னது? ம், ம், என்னது வந்து டபுளுங்க. வெறும் நான் தியரியும் குடுத்தாச்சு, பிராக்டிகலும் குடுத்தாச்சு. தியரியும் குடுத்தாச்சு, ம், பிராக்டிகலும் குடுத்தாச்சு. ம். நீங்க செஞ்சு பார்த்து கரெக்ட்ன்னு செஞ்சு பார்த்துட்டு தப்புன்னு சொல்லலாம், கரெக்ட்ன்னு சொல்லலாம். தப்புன்னு சொன்னீங்கன்னா, அப்ப தண்ணிக்குள்ள போட்டா எப்படி எரியுதுன்னு கேட்பேன். தப்புன்னு சொன்னா, 3 நாள்ல சாக வேண்டியது எப்படி 60 நாள் எரியுதுன்னு கேட்பேன். இந்த செட்டப் எங்கிருந்து ம். வருதுன்னு கேட்பேன். கிராஃபைட் எதுக்கு வைக்கணும்? வெளிய வந்து 2 செம்பு கம்பி குடுத்து ஒரு ஒயிட் ஒரு பல்ப கனெக்ஷன் பண்றது தானே இப்ப இருக்கிற கன்வென்ஷனல் மெத்தடு. ஒரு செல்லுல இருந்து பிளஸ்ல ஒரு கம்பி வரும், மைனஸ்ல ஒரு கம்பி வரும். நடுவுல ஒரு விளக்கு வச்சு எரிக்க வேண்டியது தானே. இது என்னய்யா புதுசா இருக்குது? அதான். இப்ப இந்த பிக்சர்ல வந்து இப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா. அ நான் செஞ்சது தான் அது. அதான் நீங்க செஞ்சது. இப்ப வந்து அந்த கிராஃபைட்ட ரிமூவ் பண்ணி விட்டு, அப்படியே டைரக்ட்டா லைட்ட கனெக்ஷன் குடுத்து தண்ணீல போட்டா அது எரியுதுங்களா? இல்ல கிராஃபைட் குடுத்து போட்டேன்னா எரியும். கிராஃபைட்லாம் போட்டா செத்து போயிரும். கிராஃபைட்டுமே இப்ப இப்ப இப்படி இப்படி இந்த செட்டப் அப்படியே தண்ணிக்குள்ள போடு. இப்படி காட்டுறீங்களா? அந்த செட்டப் அப்படியே தண்ணிக்குள்ள போடு. ஆ சரிங்க. இப்படி செஞ்சுட்டு போட்டு என்னை கூப்பிடுங்க. மறுபடியும் பேசுவோம். சரியா? சரிங்க.